3 மாதங்களுக்கு ஒருமுறை பள்ளம் ஏற்பட்டு தொடரும் விபத்துக்கள், பாதுகாப்பற்ற சாலை, நிலை தடுமாறும் வாகன ஓட்டிகள், பள்ளத்தில் விழும் பொதுமக்கள். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த தொகுப்போடு 6 மணி செய்திகள் நிறைவு பெற்றன. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து காணுங்கள் நியூஸ் 7 தமிழ். சென்னை மாநகராட்சியில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகளில் ஒன்றாக காணப்படுவது எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பேட்டை. இங்கு அமைந்துள்ள ஆதித்தனார் சாலையில் நீதிமன்றம், காவல் நிலையம் மற்றும் வாகன உதிரிபாக கடைகள் இருப்பதால் தினமும் லட்சக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்லும் முக்கிய சாலையாக இருந்து வருகிறது. ஆனால் 3 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த சாலையில் ஏற்படும் பள்ளம் மற்றும் அதனால் தொடர்ந்து நடைபெறும் விபத்துக்கள் தற்போது அந்த பகுதியில் பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. இந்த சாலை வெறும் 16 அடி அகலமுள்ள ஒரு நெருக்கமான சாலையாக இருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக 3 மாதத்திற்கு ஒரு முறை இந்த சாலையில் பள்ளம் உருவாகி தொடர்ந்து சாலை சேதமடைந்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் கடை உரிமையாளர்களும் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை புதுப்பேட்டை பகுதியில் தான் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் கடந்த 8 வருடங்களுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட சாலைகள் முழுவதுமே தற்பொழுது முழுமையாக சேதமடைந்து காணப்படுவதால் தொடர்ந்து விபத்துகள் தொடர்ந்து நடைபெறுவதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது குறித்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஆனால் வணக்கம், இப்போ நம்ம சென்னையில் நிறைய இடத்துல வந்து இந்த ரோட் டேமேஜ்னு பெருசாக இருக்குது. இப்போ நம்ம புதுப்பேட்டை சைடில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்கள் புதுப்பேட்டில் ரொம்ப டேமேஜாக இருக்குது. 4 தெருவில் ரொம்ப பள்ளம் மேடு போட்டு போனது அதோடு வரவே இல்லை. அதோட தாவான இடம், தண்ணி நிறைய நிற்கிறதுனால நிறைய விபத்து ஆகுது. இந்த சைடு 5 ரோடு மெயின் ரோடு போலீஸ்காரன் பிடிக்கிறனால எல்லா சந்திலுக்கு தான் வராங்க. இப்படி போய் கட்டாகிறாங்க. சின்ன பசங்க நடந்து போக முடியல, போனால் வண்டி இடிச்சுட்டு அவங்க பால் போயிட்டே இருக்காங்க. ரோடு ரொம்ப டேமேஜ். அதனால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எலெக்ஷன் வரப்போகுது, அப்புறம் மட்டும் கண் துடைப்பு மாதிரி துடைச்சிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இங்கே இருக்க கவுன்சிலர் சரி, மேயர் சரி, இந்த இடத்துல வந்து எட்டி பார்க்குறதே கிடையாது. சும்மா வேஸ்ட்டு வந்து அங்கேருந்து கத்திட்டு போயிடுறாங்க. ரொம்ப டேமேஜாக இருக்குது. இந்த ரோடு மட்டும் ஒழுங்குபடுத்துங்க, விபத்து கம்மியாகும். புதுப்பேட்டை ஃபுல்லாகவே கரண்ட் ப்ராப்ளம் இருக்குது, ரோடு ப்ராப்ளமும் இருக்குது உங்களுக்கு. ஆமாம், ட்ரைனேஜ் எல்லா இடத்துலையும் சரி, நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிங்க, ஃபுல்லாகவே தண்ணி எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். நீங்கள் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குது. இது வந்து மாதத்தில் வந்து 2 முறை 3 முறை ட்ரைனேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. கார் பசங்க வராங்க, பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்க, போயிடுறாங்க. அன்றைக்கி முடியுது. ஆனால் திருப்பி அந்த அடுத்த நாள் கதை திருப்பி அது பொங்க தான் செய்யுது. ஃபுல் ரோடே டேமேஜ் தாங்க. எதுவுமே ரோடு நல்லா இல்லை. இப்போ மழை பெய்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே பள்ளம் இருக்குன்னு தெரில. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது நிறையா ஃபேமிலி அப்படியே பள்ளத்தில் போய் அப்படியே கீழே வந்துடுறாங்க. அதனால் பின்னாடி வர பசங்க லாரி ஏறது கூட நிறையா வாய்ப்பு இருக்குது. நிறையா பவர் கட்டு, நைட்டில் நிறைய பவர் கட்டு, நிம்மதியாக தூங்க முடியலை. அது வந்து ஃபுல்லாக அந்த ட்ரைனேஜ் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுது. என்னன்னா ஃபுல்லாக அதிலே போக வேண்டியதாக இருக்குது. நம்ம ஏதாவது பண்ணால் கார்பரேஷன்லேருந்து நம்ம கேள்வி கேட்குறாங்க. இப்போ இவங்க ட்ரைனேஜ் பற்றி இவங்க எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ இவங்களை யார் கேள்வி கேட்குறது? பழமை வாய்ந்த இந்த சாலையில் கடந்த 1995ஆம் ஆண்டு வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் முழுமையான வடிகால் வடிவமைப்பு இல்லாததால் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக 20க்கும் மேற்பட்ட முகப்பு பகுதிகளில் பாதாள சாக்கடைகள் உள்ளன. அவை முறையாக பராமரிக்கப்படாததால் பள்ளங்கள் ஏற்பட்டு சாலை ஒவ்வொரு முறை சீரமைக்கப்பட்டிருந்தாலும் விபத்துக்கள் தொடர்ந்து நிகழ்கின்றன. முன்னெடுக்கப்பட்ட சாலை சீரமைப்பு பணிகள் பல முறை மேற்கொள்ளப்பட்டாலும் அவை தற்காலிகமாகவே இருந்து வருகிறது. சாலையில் பயன்படுத்தப்படும் சிமெண்ட் கலவைகள் வெறும் மேற்பரப்பை காப்பது போலத்தான் உள்ளது. கனரக வாகனங்கள், குறிப்பாக லாரிகள் மற்றும் பேருந்துகள் செல்லும் போது அந்த பள்ளங்கள் மீண்டும் ஏற்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்கே சரி பண்ணுறாங்க? இந்த தான் ரோட்டை போட்டாங்க, அங்கே லாஸ்ட்டில் டவுன் இதுவாகிட்டாங்க, மேடாகிட்டாங்க. அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு இங்கே வருது. இங்கே வந்து ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு இங்கே காவை எடுத்தாங்க. காவை எடுத்தோன்னு ஒரு ஹவர் போயிடுது தண்ணி. அந்த லாஸ்ட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் இங்கே தான் வருது, இங்கே வந்து நிற்கிது. டிராஃபிக் ஆகுது. மெயினு இந்த கைலாங்கடை ஏரியா ஃபுல்லாக தலைவலியாக. ஒரு வண்டி வந்தால், ஒரு வண்டி ஆம்புலன்ஸ் வந்தால் கூட உள்ளே போக முடியல, நிற்குது. அப்புறம் காவா ட்ரைனேஜ் அப்பப்போ பேசி மழை போனால் தண்ணி போக மாட்டேங்குது. காவாவில் உள்ள அடைப்பாகுது, எல்லாம் மண்ணை உள்ளே வாரி போடுறாங்க. சேரு மணி அது எடுக்க ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்க கான்ட்ராக்டுக்காரங்க. கார்பரேஷன் எந்த நடவே செய்ய மாட்டேங்குது. கேட்டால்
அது வரல இது வரலன்னு ஒரு நாள் இன்றைக்கி அடிச்சு போனால் அடுத்த நாள் தண்ணி வரமா திருப்பி அடிப்பாது, திருப்பி லாரியில் வச்சு போர் தண்ணி அடிக்கிறான்னு பார் லெக்கிது பார். அந்த மாதிரி பல பிரச்சனையும் ஆகுது. யாருக்கு ஆப்ரேஷனையும் எடுக்க மாட்டுறாங்க. கேட்டால் எது கேட்டால் 1000 கூட 2000 கூட காவா க்ளீன் பண்ணி தரேன்னு அங்கங்கே வெட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. ரொம்ப டேமேஜாக இருக்குது. இங்கே எதுவுமே க்ளீன் பண்ண மாட்டுறாங்க. கம்ப்ளைண்ட் எத்தனை வாட்டி சொல்லி ஆயிடுச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாங்க. இங்கே குப்பை அங்கே குப்பை, தண்ணி மழை பெஞ்சுன்னா அப்படியே வந்து இங்கே தண்ணி அவ்வளோ நிற்கும். நடக்க முடியாது, பப்ளிக்காக நடக்க முடியாது. ஷாப் ஓப்பன் பண்ணி நிற்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். கரப்பாம்பூச்சி, எலி, பெருச்சாலி பயங்கரமாக சந்த மாதிரியே இருக்காது இது, அந்த மாதிரி மோசமாக இருக்கும். நிறைய பிரச்சனை இருக்குது. வண்டி ஒன்று கிராஸ் பண்ண முடியல. பள்ளத்தில் நிறைய பேர் பைக்கில் விழுந்துடுறாங்க. பகலில் தெரியுது, நைட்டில் கடைங்கள்லாம் 3 அப்புறம் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். யாராச்சும் ரன்னிங்கில் வந்து தொப்புன்னு ஊந்துடுறாங்க. நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்குது இங்கே. அது எதாச்சும் பெருசாக எதாவது ஆனால் அப்புறம் தான், ஒரு உயிர் சேதம் ஆன அப்புறம் தான் அதுக்கு எதாவது தீர்வு வரும்னு நினைக்கிறேன். அதுதான் அது இப்போ இல்லைங்க, ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்குது. தற்போது இரவு நேரங்களில் மின் விளக்குகள் போதிய அளவில் இல்லாததால் பள்ளங்கள் தெரியாமல் இருசக்கர வாகனங்கள் சென்று விபத்துக்குள்ளாகின்றன. அண்மையில் ஒரு பெண் தனது குழந்தையை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்ற போது பள்ளத்தில் சறுக்கியதால் இருவரும் கீழே விழுந்து காயமடைந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு எதுவும் இல்லாத நிலைமை குறித்து பொதுமக்கள் கவலையுடன் இருக்கின்றனர். புதுப்பேட்டை போய் கடைசியில் காவாப்பேட்டை ஆயிரும் போல இருக்குது. அப்படி தான் நடக்குது இங்கே. ஏற்கனவே சொல்லியாச்சு, இந்த மாதிரி பண்ணாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இங்கே ஒன்று காவா அடைச்சிக்குது, இல்லை இந்த சந்தில் காவா அடைச்சிக்கும். அங்கேருந்து காவா வந்து பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸு, குழந்தைங்களாம் இருக்குது, ஸ்கூல் போக முடியாது. ஒரு 2 நிமிஷம் அங்கே வீடியோ வச்சிங்கன்னா போகிற வழி மேலே காவா எல்லா மேலேயும் அடிச்சு விட்டு போவாங்க பஸ்ஸுக்காரங்க. நம்ம பேருந்தையோ போக்குவரத்தையும் நம்ம யாரும் சொல்ல முடியாது, தப்பு நம்ம மேலே இருக்குது. இந்த இதை சரி செஞ்சிட்டோன்னு சொன்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. செய்கிறத நான் என்ன சொல்கிறேன், ஒரே வாட்டி செய்யுங்க, அதை ஒழுங்காக செஞ்சுருங்க. மேலும் மாமன்ற உறுப்பினர் பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவு அளித்தாலும் நடைமுறைப்படுத்தப்படும் பணி மெதுவாகவே நடைபெறுகிறது எனவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதற்கான நிரந்தர தீர்வாக தார் சாலை அமைக்க வேண்டும் என்பதே மக்களின் ஒரே கோரிக்கையாக இருக்கிறது. அதிக போக்குவரத்தும் காலத்துக்கு ஏற்ப பராமரிப்பு இல்லாமையும் சேர்ந்த இந்த சாலை கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு விபத்து மேடையாக மாறியுள்ளது. ஆதலால் அப்பகுதி மக்கள், கடை வியாபாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் இந்த சாலையை முழுமையாக தார் சாலையாக மாற்றி பள்ளங்களை நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற ஒரே குரலாக தங்களது கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் நீதிமன்றம், வளாகம், காவல் நிலையம் போன்ற பல்வேறு முக்கிய இடங்கள் இருந்தாலுமே இந்த சாலை ஏன் சீரமைக்கவில்லை என தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கேள்வியை எழுப்புகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதிகளில் ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டால்தான் இந்த பகுதியை சீர் செய்யப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து வரும் நிலையில் தற்பொழுது பொதுமக்களின் கருத்தாகவே அதுவாக தான் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த இடத்தினை மீண்டும் சீர் செய்து பொதுவான இடமாக இதை மாற்ற வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையாகவே இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி, சென்னை.